தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார். அதனால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இப்பூமியில் நாம் பார்க்கும் அன்பானது சுயநலமிக்க அன்பாகவே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பானது மனித அன்பை பார்க்கிலும் மேலானதாக இருக்கிறது. நமக்கு எது நல்லது என்பதிலேயே அவர் அதிக கரிசனை உடையவராக இருக்கிறார். நாம் நேசிக்காவிட்டாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மேல் முழு அன்பாகவே இருக்கிறார். உலகம் அவரை வெறுத்தாலும் அவர் இவ்வுலகத்தில் அன்புள்ளவராயிருக்கிறார். ஆமென்.